ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி. பனிக்காலத்தில் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கோடாவை கொன்னே ஆகணும்னு சொல்கிற அம்மாவை, நீ தான் சாத்தான், இங்கே வேறு எதுவும் சாத்தான்னு இல்லைன்னு சொல்லி கோவத்தில் அம்மா இடுப்பில் கட்டியிருந்த கயிறை டோனியல் வெட்டி விட்டுறான். தன்னால் தான் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாமுவேலுடைய அம்மா கழுத்தை அறுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் உயிரோடு வருவாங்கன்னு சொல்லி அம்மாவுடைய பாடியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதையும் பாதுகாத்துட்ருக்காங்க. சாமுவேலுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. டோனியல் ஏதாட்டு சாப்பாடு எது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் அம்மா கயிறையும் சேர்த்து கயிறுடைய லென்த்தை அதிகரிச்சுக்கிறான். அப்படி அவன் வீட்டை விட்டு வெளியே போச்சல கயிறு நீளமாக இருக்கனால ரொம்ப தூரம் அவனால் போக முடியுது. எதர்ச்சியாக ரோட்டை பார்க்குறான். ரோட்டை பார்த்தா கண்டிப்பாக மனிதர்கள் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு யாராட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் அங்கே உதவி பண்ண யாரும் வர்ற மாதிரி தெரில. ஆள் நடமாட்டமே இல்லை. சோகமாக வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகிறான். வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பின்னால் ஒரு குரல், தம்பி நீ தானே தம்பி உதவின்னு கேட்ட, என்ன உதவி வேணும்? நான் அந்த ரோட்டில் ட்ரக்கில் போனேன், உன் சத்தம் கேட்டு வண்டியை நிப்பட்டு உன் பின்னாலே வந்திருக்கேன், என்ன செய்யணும்? நீ ஏன் தனியாகவா இருக்க? வேறு யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டோனியல்கிட்ட அந்த ஆள் கேட்குறாப்புல. இல்லை எங்கள் அண்ணனும் இருக்கான், எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்ருக்காப்புல. அதுக்குள்ளே சாமுவேல் வெளியே வந்துடுறான். வந்துட்டு அவன் கையில் வில்லோடு வாரான். சாமுவேல் என்ன நினச்சிக்கிறான்னா சாத்தான் தான் உருவத்தில் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கையில் இருந்த வில்லை எடுத்து அவசரப்பட்டு அந்த மனுஷனை அடிச்சிட்றான். ஏற்கனவே அந்த மனுஷன் என்கிட்ட சாப்பாடு இருக்குது, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம 2 நேரம் அம்பு அடிச்சிருவான். மயங்கி விழுந்துடுறாப்புல. பின்னாலே போன டோனியலும், நான் போய் அவர்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு சொன்னார், அவர் பேக்கை எடுத்துகிட்டு வரேன், நமக்கு அது சாப்பாடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அவனும் பின்னாலே போயிட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு வரான். வீட்டில் வந்து பார்க்க சொல்ல எல்லாமே ஃபுட் கண்டெய்னர் தான். போய் விழுந்தாலும் 191க்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்காக ஃபோன் பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே அவருடைய உயிரும் போயிட்டு அதை எடுத்து சாப்பிட போகிறான். அங்கே வந்த சாமுவேல், இல்லை அவன் சாத்தா, நீ எதுக்கு அதை எட்டு வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி சாமுவேல் கிளம்பி போயிடுறான். நைட்டு சாமுவேலுக்கு பசி ஓவர். அவன் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அவனும் சாப்பிட்றான். அதில் ஒரு டார்ச் லைட் அவன் பார்க்குறான். நைட்டு ஃபுல்லாக அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு நைட்டு ஒரு பொண்ணு குரல் கேட்கு வீட்டுக்கு வெளியே, யாராட்டும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இவனும் போய் பார்க்கான். ஒரு பொண்ணு, எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க சொல்ல, எங்கள் அப்பா கூட வந்தேன், எங்கள் அப்பா ட்ரக்ஸில் என்னை உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா திருப்பி வரவே இல்லை, எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு சொல்லி, இது எங்கள் அப்பாவுடைய டார்ச் தான், உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாப்புல அந்த பொண்ணு. அதுக்கு சாமுவேல், நான் தான் தெரியாமல் உங்கள் அப்பாவை அம்பு அடித்து கொன்னுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடுது. சாமுவேலும் அதுக்கு பின்னால் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி பின்னாலே போகிறான். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவங்க இடுப்பில் கட்டியிருந்த கயிறு அவனை தடுக்குது. அவனால் போக முடியல. உடனே அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் வந்திருக்கால, கயிறு கட்டாமல் வந்திருக்கால, அப்போ நம்மளும் கயிறு கட்டாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கட்டியிருந்த கயிறை அவுத்து விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு பின்னால் ஓடுறான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னா அந்த பொண்ணு ஒரு பெரிய பூச்சி மாதிரி மாறி சாமுவேலை கடிச்சிட்றாப்புல. சாமுவேல் உடம்புக்குள்ளே சாத்தான் புகுந்தது. உயிரோடு உள்ள உடம்புக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் அதால் வர முடியும். தூங்கி இருந்த டோனியல் திடீர்னு முழிச்சு பார்க்கான். அண்ணனை காணும். வீட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறான். சாமுவேல் வீட்டுக்குள்ளே இல்லை. வெளியே போய் பார்த்தா ஒரு ரோப் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. இவன் இன்னொரு ரோப்பை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த ரோப்பை ஃபாலோ பண்ணி போகிறான். அந்த ரோப்போட எட்ஜில் சாமுவேல் இல்லை. சாமுவேல் கொண்டு வந்த டார்ச் லைட் கீழே கடந்துச்சு. டோனியல் அதை கையில் எடுத்துகிட்டு சாம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பின்னால் சத்தம் கேட்கு. என்னடான்னு பார்த்தா சாமுவேல் கத்தியோட டோனிக்கு பின்னால் நிற்கிறான். கத்தியோடு நின்னவன் டக்குன்னு டோனியலுடைய கயிறை வெட்டி விட்டுறான். பயத்தில் டோனியல் முன்னால் பார்க்குறான். பின்னால் அந்த சாமுவேல் இப்போ முன்னால் நிற்கிறான். பாலடைஞ்சு கிடந்த காரில் லைட் எரியுது. எல்லாத்தையும் பார்த்து பயந்த டோனியல் வீட்டை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு போனால் அங்கே சாமுவேல் ரூமில் இருந்து சத்தம் கேட்கு. என்னடா சாமுவேல் ரூமில் சத்தம் கேட்குன்னு திறந்து பார்த்தா உள்ள சாமுவேல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நமக்கு முன்னால் அவன் எப்படா வந்தான்னு டவுட்டான டோனியல் சாமுவேலோட கையை பிடிச்சி அங்கே உள்ள ஒரு டேபிளில் வச்சுக்கிட்டு இவங்க எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகனை சொல்கிறான். அப்போது சாமுவேலோடைய முகம் மாறுது. மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து சாமுவேல் டோனியலை வெட்ட பார்த்து பயந்த டோனியல் சாமுவேலை தள்ளி விட்டுட்டு ரூமுக்கு வெளியே வந்து கதவை பூட்டிடுறான். இதான் நல்ல சமயம் நினச்ச சாமுவேலும் உள்ளே கிடந்த கட்டில் இழுத்து கதவை திறக்க முடியாத அளவுக்கு கதவுக்கு பக்கத்தில் போட்டுட்டான். ரூமுக்குள்ளே குளிருக்காக மூட்டப்பட்ட நெருப்பை ஒரு பேப்பரில் பிடிச்சி அந்த ரூம் ஃபுல்லாக கொளுத்திடுறான் சாமுவேல். வீட்டுக்குள்ளேருந்து ஒரே புகையாக வர்றதை நோட் பண்ண டோனியல் வெளியே வந்து பார்க்கான். வெளியே சாமுவேல் கத்தியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் இந்த வீடு உன்னை காப்பாற்றாது, நீ எப்படியும் வெளியே வந்து ஆகணும்னு சொல்லி அவன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இவன் தன்னை பாதுகாத்துக்குள்ளே மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே இறந்து கிடந்த அவங்க அம்மாவுடைய உடம்பு எந்திரிச்சு நின்று, டோனியல் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுது. அம்மா கோவம் எந்த கோவமும் இல்லை. அம்மா கிட்ட வான்னு சொல்லி டோனியலுடைய அம்மா கையை நீட்டுறாப்புல.
டோனியல் அம்மா ஏற்கனவே இறந்துருக்காங்க. அவங்களுடைய உடம்ப தான் அவன் உள்ளே வச்சுருந்தான். ஆனால் டோனியலுக்கு தெரியும் இது உங்கள் அம்மா இல்லை, நீ எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறான். டோனியல் அம்மா உடம்புக்குள்ள உள்ள சாத்தான் தொடர்ந்து டோனியலிடம் ஆசை வார்த்தையை பேசி நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வாச்சலோன்னு சொல்லி கையை நீட்டி டோனியலை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கு. டோனியல் சாத்தாங்கண்ணில் படாத அளவுக்கு அந்த ரூமில் ஒரு பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு அம்மா சொன்னதை நினச்சி பார்க்கான். சாத்தான் ஆசை வார்த்தைகளை சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அன்பை முழுசாக நீக்கிட்டு கோபம் பொறாமைங்கிற தீய குணங்களை நிரப்பிடும். நம்ம சாத்தான் நம்பக்கூடாது, நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே அன்பு தான், அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னதா டோனியன் நினைவு கூறுறான். என் மனசில் இருக்கிற அன்பை கெடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு டோனியன் நினச்சிட்டு சைடில் ஒளிஞ்சிட்டு இருந்த டோனியல் அவங்க வீட்டின் இதயமாக உள்ள ஒரு அறைக்குள்ள உடம்புல உள்ள சாத்தானோட சேர்த்து உள்ளே குதிச்சிட்றான். சாத்தான் அந்த பெட்டிக்குள்ளே கெட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்டியை லாக்கையும் போட்டுக்கிறான். அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த சாத்தானால் பெட்டிக்குள்ளே இருக்க முடியல. இவன் தொடர்ந்து ஸ்லோகன் சொல்கிறதுனால அம்மா உருவத்திலேருந்து பாம்பு உருவமாக மாறி அப்படி சாம்பலாக மறைஞ்சு போயிடுது. பெட்டிக்குள்ளே இருந்த டேனியல் கண்ணை திறந்து பார்த்தா மீட்பு குழு ஹெலிகாப்டரில் இருக்கிறான். வீடு முழுசாக எரிஞ்சிருக்கு. அப்பவும் அண்ணன் சாமுவேலுங்க மீட்புக்குள்ளே உள்ளவங்க உங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. சாமுவேல் பக்கத்தில் ஒரு பெட்டில் படுத்துருக்கிறான். அப்போ சாமுவேல் டோனியை பார்த்து அம்மாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். வீடு எரிஞ்சிட்டு சொல்ல சாமுவேல் அம்மா கொடுத்த கேமராவில் செல்ஃபி எடுத்திருக்கான். அந்த செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவில் சாமுவேல் தோளில் சாத்தான் கை வச்சுருக்க மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் சாத்தான் இவங்க 3 பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே இவங்க வீட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சாமுவேல் மூலமாக இப்போ சிட்டிக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ளே சாத்தான் என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு நெவர் லெட் கோ பார்ட் 2ல் டேரக்டர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஹாரர் மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.